ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நாம என்ன கருப்பட்டி பிடி கொழுக்கட்டை அது எப்படி செய்யறது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே இன்னும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு கப்பு நான் சாப்பாட்டு அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். புழுங்கரிசி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஒரு கப்பு அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. நல்லா களைஞ்சிட்டு அரிசியை சுத்தமாக 2-3 தடவை களைஞ்சிட்டு எடுத்து கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறோம். தண்ணி விட்டு ஆட்டுங்க. நல்லா நைஸாக ஆட்டுங்க. தண்ணி விடாமல் ஆட்ட வேண்டாம். நல்லா தண்ணி விட்டு பயப்படாமல் ஆட்டுங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. மாவு ஆட்டியாச்சு, நல்லா நைஸாக ஆட்டியாச்சு. தோண்டி எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு கரண்டியில் மாவை தோண்டி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு போகிறோம். 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி ஒரு 200 கிராம் இருக்கும், சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு 200 கிராம் போட்டிருக்கேன். எனக்கு லைட்டாக ஸ்வீட் இருந்தால் போதும், இனிப்பு இருந்தால் போதும். நல்லா காய்ச்சி பதம் வர வரைக்கும் காய்ச்ச வேண்டாம், சும்மா கரைஞ்ச போதும். நான் வடிகட்டி வச்சு ஒரு கப்பில் வடித்து எடுத்துக்கிறேன். அதில் கல் ஏதாவது இருந்தால், டஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா வடிச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கல் டஸ்ட் எல்லாம் இதுகளுக்கு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த கப்பை. இப்போ வேற ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் நெய் விட போகிறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டி வச்ச மாவை அதுக்குள்ளே விட்டு நல்லா வதக்கணும். மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம மாவை ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து வடித்து வச்சுருக்க கருப்பட்டி பாகை சேர்த்துக்கணும். லேட் ஆச்சுன்னா அது ஒன்றும் சேராது. லேட் ஆச்சுன்னா அது ஒன்றும் சேராது. தனித்தனியாக தீயை மீடியமாக வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கட்டி கட்டியாக ஆச்சுன்னா பயப்படாதீங்க, சரியாக போயிடும். அவங்க கிளற சரியாக போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வைங்க. ஆறுனதும் கைப்போ இருக்கிற அளவுக்கு ஆனதும் எடுத்து நாம் நல்லா கிளறி இந்த மாதிரி கெட்டியாக ஆறு வரைக்கும் எடுத்து வச்சுக்கோ. எண்ணெயோ நெய்யோ ஏதாவது கையில் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தொட்டு பிடிங்க, இல்லைன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். கையில் வச்சு நல்லா அழுத்தி நம்ம பிடி கொழுக்கட்டையை ரெடி பண்ணலாம். ரொம்ப பெருசாகவும் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்னதாக பண்ண மாட்டேன். பட்டையாக நீளமாக வச்சு நான் செய்கிற மாதிரியே வச்சு அமுத்தி நம்ம விரல் பதிகிற மாதிரி பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக செஞ்சு. ஒன்று ஒட்டாது, அப்படியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு இட்லி சட்டியை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி காய வச்சு தட்டு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை எடுத்து அப்படியே அடுக்கிட வேண்டியதான். அது மேலே வச்சு வச்ச மாதிரி வைங்க, இல்லைன்னா
ஒன்று மேலே ஒன்று வைக்க வேண்டாம். இல்லைன்னா ரெண்டாவது தடவை போட்டு வேக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு மூடி போட்டு இட்லியில் மூடி ஒரு 10 நிமிஷம் ஆனதை வேக வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வெந்திருக்கு பாருங்க, அருமையாக வெந்துடுச்சு. தொட்டு பார்த்தாலே தெரியும். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து பிச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்லா வெந்திருக்காது. இப்போ சுவையான இனிப்பு பிடி கொழுக்கட்டை தயார். கருப்பட்டி பிடி கொழுக்கட்டை தயார். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.